சமூகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொடூர சம்பவம் தற்போது தமிழகத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் வேதனையையும் உருவாக்கியிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது என்பதாலேயே இந்த விஷயம் சமூக வலைதளத்திலையும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரிய விவாதமா மாறியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு தொடர்புடையவர்களை காவல்துறை விரைவாக கைது செய்து விசாரணை நடத்தி வருதுன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சது குறித்து பலரும் காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்து வராங்க. குறிப்பா சிசிடிவி ஆதாரங்கள், விசாரணை மற்றும் தொழில்நுட்ப உதவியால மிக வேகமா நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் விஜயும் கடுமையான கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கார் என்பதும் தற்போது பேசு பொருளா இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் எந்தவித சமரசமும் இருக்காது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு துணையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு சமூக வலைதளத்துல அரசியல் விவாதங்களும் வெடிச்சிருக்கு. ஒரு தரப்பு விரைவான நடவடிக்கை நல்ல விஷயம்னு பாராட்டுறாங்க. இன்னொரு தரப்பு இப்படிப்பட்ட சம்பவங்களே நடக்காத சமூகம் உருவாகணும்னு கேள்வி எழுப்புறாங்க. அரசியல் கட்சிகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுற நிலையும் உருவாகியிருக்கு. ஆனா எல்லா அரசியல் விவாதங்களையும் தாண்டி மக்கள் சொல்லுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைகளின் பாதுகாப்பு தான் முதன்மை. யார் ஆட்சி, எந்த கட்சி என்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட குற்றங்கள் மீண்டும் நடக்காத மாதிரி கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் விழிப்புணர்வும் தேவை என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாயிருக்கு. இப்போ இந்த சம்பவம் முழு தமிழகத்தையும் உலுக்கியிருக்கும் நிலையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் என்ற கோரிக்கை சமூக வலைதளங்களில் வேகமா பரவி வருகிறது. இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.